வந்து வேறு வழி இல்லாமல் வந்து கல்யாணத்துக்காக சம்மதிக்கிறாரு. போயிட்டு மணவறையில் உட்கார்றாரு. அவங்க அம்மா கதறி அழறாங்க. "வேணாம் சிவா, சொன்னா கேளு சிவா" அப்படின்றாங்க. "என் பையனுக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அதை கேட்காம சிவா அமைதியாக இருக்கார். அடுத்து வந்து இங்கே தாலி கட்ட சொல்கிறாங்க. சிவாவும் வந்து சிந்து கழுத்தில் தாலி கட்டுறாரு. சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொட்டு வைக்க சொல்கிறாங்க. சிவா பொட்டு வைக்கிறாரு. அடுத்து எல்லாமே ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அப்போ சிவா அமைதியாக நிற்கிறாரு, எதுவுமே பண்ணாமல். அவங்க பெரியம்மா வந்து என் மேலே சிவா கோவமாக இருக்கான், ஆனால் கண்டிப்பாக சரியாயிடுவான், அவனுக்கு புரிய வரும் பிற்காலத்தில், வந்து பெரியம்மா நல்லது தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. எங்கே வந்து எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சடங்குகள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விளக்கேற்ற சொல்கிறாங்க. 2 மருமகளும் வீட்டில் விளக்கேற்றுங்க அப்படின்னோடனே 2 பேருமே வந்து விளக்கேற்றுறாங்க. இங்கே சந்தோஷமாக இருக்காங்க 2 பேருமே. அப்போ வந்து 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ பைரவி வந்து முகத்தை அப்படியே கோவத்தோடு பார்க்குறாங்க. அடுத்து வந்து இங்கே சடங்குகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பைரவியோட அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோங்க அப்படின்ட்டாங்க. இன்றைக்கே வந்து சடங்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து அவங்கள தாங்கிக்கவே முடியல. சிவாவோட அம்மாவால் பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. அவங்க தம்பிக்கிட்ட பயங்கரமாக புலம்புறாங்க. அவள் இந்த வீட்டுக்கு வந்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்காளா அது சிந்து, இவ்வளோ பண்ணி எனக்கே வந்து அவளை வந்து தண்ணி காட்டிட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னை பற்றி தெரியாமல் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கும் சரி அவங்க தங்கச்சியும் சரி காரணம் கொண்டு இந்த வீட்டில் அவங்க நிம்மதியாக வாழவே நான் விட மாட்டேன். அவங்க வாழ முடியாது. என் பையனோட வாழ்க்கை அழிச்சிட்டு அவங்க வாழ்வாங்களா, அதை நான் விட மாட்டேன். அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி சடங்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, சடங்கு தானே, என் பையன் மனசால் நொந்து போயிருக்கான். என்ன சடங்கு ஏற்பாடு பண்ணி என்ன பிரயோஜனம், என் பையன் வந்து அந்த சடங்கில் கலந்துப்பானா, அதெல்லாம் நடக்க கூட நடக்காது, அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்றாங்க. அக்கா இங்கே பாருங்க அக்கா, இப்போ தான் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கா சிவா, இந்த டைமில் இதெல்லாம் பண்ணாதீங்கக்கா, இங்கே பாருமா காலங்காலத்தில் பண்ண வேண்டியது பண்ணிடணும், அதெல்லாம் சரியாயிடுவாங்க, புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டாங்களே இப்போது, இதுக்கப்புறமாலாம் அவங்க சரியாயிடுவாங்க, நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாது அப்படின்றாங்க. வந்து ஆறுமுகத்தோட அம்மா அதை கேட்டுட்டு வந்து சிவாவோட அம்மா தாங்கிக்க முடியல, செம டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்க ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து வெறுப்படைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம பைரவி வந்து உள்ள ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே ஆறுமுகம் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. ஆறுமுகத்தை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இதெல்லாம் வந்து உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பூவெல்லாம் பிச்சு போடுறாங்க. இது வேறு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது, எனக்கு வேறு வழி தெரியலாமல் தான் உங்கள் கழுத்தில் வந்து நான் தாலி கட்டினேன், வேறு எந்த காரணமும் கிடையாது, தயவு செய்து என்னை நம்புங்க, எப்போ நீங்கள் என்னை நம்புறீங்களோ அப்போ நம்ம வாழ்க்கை ஆரம்பித்தா போதும். ஓ வாழ்க்கை ஆரம்பிக்கலான்ற ஐடியா வேறு இருக்கா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் எக்காரணம் கூட உங்களை புருஷனாக ஏற்றுக்க மாட்டேன். சரிங்க நீங்கள் என்னை ஏற்றுக்கவே வேணாம் போதுமா அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் போயிடுறாரு. என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயத்தோடு வந்து பால் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம சிவா ரூமுக்குள்ளே. சிவா வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. உடனே வந்து ஏங்க அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து வந்து முறைக்கிறாரு. என்னங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா, என் மேலே கோவமான்றாங்க. அதுக்கும் அமைதியாக இருக்கார். தொடர்ந்து வந்து பேசிட்டே போகிற, சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல, உங்களை நான் அந்தளவு உன்னை நேசித்தேன், உனக்கே தெரியும்ல, அதனால தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்ம டென்ஷன், வாய் மூடுறியா, என்கிட்ட பேசாத, நான் உன்னை இந்த ஜென்மத்தில் மன்னிக்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லை, சாமி மேலேயே சத்தியம் பண்ணுற, நீ எல்லாம் ஒரு மனித பிறவியே இல்லை, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்ககிட்ட பேசுகிறதோ உங்ககிட்ட வந்து பழகிறது எல்லாமே பாவம் தான், நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தா உங்ககிட்ட பேசியிருப்பேன், உங்ககிட்ட பேசுறது ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை எவ்வளோ தூரம் வந்து பழிவாங்க முடிச்சோ அவ்வளோ தூரம் பழிவாங்கிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டல, எல்லாரும் முன்னாடியும் வந்து அவமானப்படுத்திட்டல, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட நான் பழகினல, அதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்றாரு. அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்றாங்க. என்னத்தை யோசிக்காதீங்க, அதான் நீ பண்ண வேலையெல்லாம் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் எல்லாரும் என்னை காரி துப்புறாங்க, டாக்டர் எவ்வளோ கேவலமானவர் நினைக்கிறாங்க, எல்லாம் ஒன்றால் தானே, இதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில், நான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டினா உன்னை பொண்டாட்டியை ஏற்றுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த ஜென்மத்திலே அது நடக்காது, உன்னை நான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, மரியாதை இங்கேருந்து போயிடு, உன்னை பார்க்க எனக்கு கோவம் வந்து அப்புறம் நான் டாக்டர்ன்றதையும் நான் மறந்துடுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எனக்கு தெரியுங்க, நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டேங்க தெரியுங்க, ஆனால் நீங்கள் மன்னிக்க வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்றாங்க சிந்து.